கடலூர் செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதியது. மாணவர் 2 உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ரயில் வரும்போது ரயில்வே கேட் மூடப்படாததால் இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துக்கான காரணம் குறித்து தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. இந்த சம்பவத்தில் கேட் கீப்பர் அலட்சியமாக செயல்பட்டு தூங்கியதே விபத்துக்கு காரணம் என கூறி பொதுமக்கள் சரமாரியான தாக்குதல் நடத்தினர். மேலும் இந்த சம்பவத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே தரப்பில் கூறப்படும்போது கேட் கீப்பர் கேட்டை மூட முயற்சித்தபோது தண்டவாளத்தை கடந்து சென்று விடுகிறேன் என ஓட்டுநர் வற்புறுத்தி சென்றதே விபத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் ரயில் விபத்தில் இறந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு முதல்வரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கிட முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளார். கோவை ரேஸ்கோர்ஸில் வாக்கிங் சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்குள்ள மக்களிடம் கலந்துரையாடினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2024-25 ஆண்டில் கூடுதல் வருவாய் கிடைத்தும் திமுக அரசு கடன் வாங்கியுள்ளது. இது தொடர்பாக அதிமுக ஆட்சி அமைந்ததும் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்றார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வையமலைப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஆரோக்கியராஜ் பள்ளிக்கு மது போதையில் வந்து வகுப்பறையிலேயே படுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் ஆசிரியர் ஆரோக்கியராஜை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். ரிதன்யா வழக்கில் அவரது கணவரும் மாமனாரும் ஜாமீன் கேட்டு போடப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி குணசேகரன் அவர்களின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளார். இது மனதிற்கு சற்று ஆறுதலாக உள்ளதாக ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். எனது மகள் ரிதன்யாவின் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் என்பது இதன் மூலம் உறுதியாகியுள்ளதாகவும் உருக்கமாக பேசினார். போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் ஜாமீன் கோரிய மனுக்கள் மீது இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இருவரின் ஜாமீன் மனுக்களை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். 100 மதிப்பெண் வாங்கும் மாணவர்களை விட ஜஸ்ட் பாஸ் மதிப்பெண் வாங்கும் மாணவர்களுக்கு தனி திறன் அதிகம். அவர்களின் திறனை கண்டறிந்து ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் வெளிக்கொண்டு வர வேண்டும் என அமைச்சர் மகேஷ் கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்டத்திற்கு அறநிலைய அமைச்சர் சேகர் பாபு பல்வேறு ஆய்வுப் பணிகளுக்கு நேற்று மாலை வந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று அவர் தனது குடும்பத்தினருடன் குற்றாலத்தில் உள்ள திருக்குற்றாலநாதர் கோயிலில் மனமுருகி சாமி தரிசனம் செய்தார். அவருடன் கலெக்டர் கமல் கிஷோர் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை ஸ்ரீ காஞ்சி காமகோடி மடத்தின் சார்பில் மடத்திற்கு சொந்தமான எஸ்டேட்டில் வன அபிவிருத்தி மரம் நடுவிழா நடந்தது. 10,000 சந்தன மரக்கன்றுகள் நடும் பணிகள் துவங்கியது. இதில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி மடாதிபதி சார்பில் சங்கர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருவள்ளூர் காமராஜர் சிலை அருகே சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் தடுப்பு சுவரில் ஏறி குதித்த இளைஞர் மீது எதிர் திசையில் வந்த ஆட்டோ மோதி தூக்கி வீசியது. ஆபத்தான நிலையில் இளைஞர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலில் பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் நடந்தது. தங்கக்குடம் மற்றும் வெள்ளிக் குடங்களில் காவிரி ஆற்றில் இருந்து திருமஞ்சனம் எனப்படும் புனித நீர் எடுத்து கோவில் யானை ஆண்டாள் மீது வைத்து கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை கண்டதேவி ஸ்ரீ சுவர்ணமூர்த்தீஸ்வரர் கோயில் தேரோட்டம் விமர்சையாக நடந்தது. கூட்டுறவு அமைச்சர் பெரிய கருப்பன் தேரோட்டத்தினை வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். உடன் கலெக்டர் பொற்கொடி மற்றும் அரசின் பல்வேறு துறையை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் காவல்துறையை சேர்ந்தோர் கலந்து கொண்டனர். நடிகை நயன்தாராவின் ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ள சந்திரமுகி படத்தின் காட்சிகளை நீக்க கோரி படத்தின் பதிப்புரிமை பெற்ற ஏபி இன்டர்நேஷனல் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி மனுவுக்கு டாக் ஸ்டுடியோ மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனங்கள் 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டார். கிராண்ட் செஸ் தொடரின் 10வது சீசன் தற்போது நடக்கிறது. இதன் 3வது தொடர் குரேஷியாவில் நடந்தது. இதில் ஒட்டுமொத்தமாக கால்சன் 22.5 புள்ளியுடன் சாம்பியன் ஆனார். வெஸ்லே 20 புள்ளிகளுடன் 2வது இடம் பெற்றார். குகேஷிற்கு 19.5 புள்ளிகளுடன் 3வது இடம் கிடைத்தது. பிரக்யானந்தா 15 புள்ளிகளுடன் 9வது இடம் பிடித்தார். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா நகரில் கடந்த 4, 5, 6 தேதிகளில் நடந்த குமிட்டோ வகை கராத்தே போட்டியில்
சென்னையை சேர்ந்த ராகுல் 75 கிலோ எடையுள்ள சீனியர் பிரிவில் பங்கேற்றார். இறுதி சுற்றில் ஹாங்காங் வீரர் லிமான் ஹேயை 3-2 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி தங்கப் பதக்கத்தை கைப்பற்றினார். கென்யாவில் தற்போதைய அதிபர் வில்லியல் ரூடோ பதவி விலக வலியுறுத்தி தலைநகர் நைரோபியில் மக்கள் போராட்டத்தில் இறங்கினர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதை அடுத்து கூட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய போலீசார் பின்னர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 11 பேர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். இந்த ஆண்டு இறுதிக்குள் மொபைல் போன் கட்டணங்கள் 10 முதல் 12% வரை உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தாதாரர்களின் எண்ணிக்கை அதிகரிப்புக்கு ஏற்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சேவைகளை வழங்க வேண்டியிருப்பதால் இக்கட்டண உயர்வு அவசியமாக இருப்பதாக நிறுவனங்கள் தரப்பில் கூறப்படுகிறது. அமெரிக்காவிற்கு சுற்றுலா சென்ற ஹைதராபாத் குடும்பத்தினர் 4 பேர் வாகன விபத்தில் உயிரிழந்தனர். 4 பேர் உடல்கள் இறுதிச் சடங்குகளுக்காக ஹைதராபாத்திற்கு கொண்டுவரப்படும் என இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. நியூயார்க்கில் நடந்த மற்றொரு விபத்தில் கிளீவ்லாந்து மாநில பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 2 இந்திய மாணவர்கள் இறந்ததாக இந்திய துணை தூதரகம் தெரிவித்துள்ளது. கேரளாவின் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு பகுதியைச் சேர்ந்த 38 வயது பெண்ணுக்கு நிபா வைரஸ் உறுதி செய்யப்பட்டது. நோய் உறுதி செய்த நபரின் வீட்டை சுற்றி 3 கிலோமீட்டர் சுற்றளவில் வெளிநபர்கள் நுழைய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் வவ்வால்களின் எச்சத்தை பரிசோதிக்க மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்தார். இந்தியாவுடன் அமைதி பேச்சு நடத்துவதற்கு தேவைப்பட்டால் ஹபீஸ் சயீத் மசூத் அசாரை நாடு கடத்துவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் புட்டோ சமீபத்தில் பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டார். இந்த கருத்துக்கு ஹபீஸ் சயீத்தின் மகன் தல்கா சயீத் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். என் தந்தையை நாடு கடத்தலாம் என எப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய அரசியலை எங்களிடம் காட்டாதீர்கள் எனவும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்.